தமிழகத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிறப்பான முறையில் அங்கீகாரம் அளித்து தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு விஜய் கோயல் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் 19 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் உயரம் தாண்டுதல் பிரிவில் தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர் திரு மாரியப்பன் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். ஈட்டி எறிதல், குண்டு எறிதல் போட்டிகளிலும் இந்தியாவுக்கு பதக்கங்கள் கிடைத்தன. போட்டிகள் நிறைவடைந்ததை அடுத்து தாயகம் திரும்பிய இந்திய அணியினர் நேற்று டெல்லி வந்தனர். டெல்லி விமான நிலையத்தில் தங்கப்பதக்கம் வென்ற மாரியப்பன் உள்ளிட்ட வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழக வீரர் திரு மாரியப்பன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், பாராலிம்பிக்கில் தங்கம் வென்றதற்காக 2 கோடி ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்து தனக்கு மென்மேலும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தார். அம்மா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாம் விளையாட்டுத்துறை எல்லாத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கேன். எல்லா பிளேயருக்கும் என்கரேஜ் பண்ணி நல்லா இது பண்ணுறாங்க. எனக்கு வந்து 2 கிராஸ் கொடுத்துருக்காங்க. அது நெக்ஸ்ட்டு வேர்ல்டு சாம்பியன்ஸ், ஏசியன் கேம்ஸ், ஒலிம்பிக்ஸ் அதுக்கெல்லாம் ட்ரைனிங் பண்ண எனக்கு யூஸ் ஆகும்னு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வரவேற்பு நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திரு விஜய் கோயல், தமிழகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விளையாட்டுத்துறைக்கு மிகுந்த ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருவதற்கு பாராட்டுகளை தெரிவிப்பதாக கூறினார். The whole nation is very happy about the performance of our Paralympic players at Rio. We have to prepare ourselves for the Olympic and next Paralympics for 2020, 24 and 28. Tamil Nadu Paralympic players won this gold medal. It's a very happy occasion for us. I congratulate Jayalalitha for supporting the players.